வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, என்னமோ விஜய் ரசிகர்லாம் பார்த்துட்டு உடனே நமக்கு ஓட்டு போடுவாங்க இப்படி சப்போர்ட் பண்ணா. ஐயா வேக்கப் வேக்கப், நிகழ்காலத்துக்கு இல்ல வாங்க. இல்ல கபிலன் சகோ, அவரு வார்டுலயே வந்து அஜித் ரசிகர்களோட தான் அதிகம். அது ஏதோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போறாரு. இந்த மாதிரி உட்காந்து நம்ம பேட்டி நீங்க பாக்கல, டிவில பார்க்கவே இல்லையா? செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கெல்லாம். இல்ல இன்னும் பாக்கலங்க. இப்படிதான் கரூர் மேட்டர்ல போய் கபிலன் ஒரே நிமிஷம், ஆல்ரெடி கரூர் மேட்டருக்கு காப்பாத்தி விட்டாங்க சரியா உட்காந்து. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து வக்காலத்து வாங்குது. எனக்கு புரியல, கட்சியில அவ்வளவு இது இருக்கு, பிரச்சனை இருக்கு செல்வான, அதெல்லாம் நேர்த்திப்படுத்தாம இவனுக்கு போயிட்டு பதில், இவனுக்காக பதில் சொல்லிட்டு எனக்கு வெறுப்பின் உச்சமா இருக்கு. இப்ப யார மட்டமா பேசுறான் மேடையில மைக்கு பிடிச்சி, அவன் அவ்வளவு மட்டமா பேசுறான் அதிமுகவை. இப்ப செல்லூர் ராஜ் வார்டு கவுன்சிலர் யார் ஓட்டுறாங்க கவுன்சிலர் விசாரிச்சு பார்த்தா தெரியுங்க கபிலன். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆளு வாய்க்கு பத்தாவது பேச்சு. உங்க ஊர்ல இந்த ஊருக்கு பொதுவா ஒண்ணு இருக்குமே, அந்த ரேடியோ பெட்டி. செல்லூர் ராஜ்னா கபிலம் ப்ரோ, செல்லூர் ராஜ்னா அந்த இது ஹாஸ்பிட்டல் தெர்மாகோல் போட்டாரு அவர் தானே? அவர்தான். ஏங்க எல்லா சேனலும் புதிய தலைமுறையில இருந்து நியூஸ் 24 இருந்து எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க, அவர் பேட்டி போய் பாருங்களேன், போய் பாருங்க. நானா பொய்யா சொல்றேன்? இப்ப இந்த இதெல்லாம் நாளைக்கெல்லாம் உங்க தொகுதியில இருக்கவங்க பார்க்க மாட்டாங்களா? ஏங்க பிஜேபி கூட்டணி முடிவு பண்ணி ஒரு பக்கம் தனியா ரூட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த ரூட்டை பார்த்துட்டு அடுத்து யார் அலையன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே இழுக்கலாமா வேணாமா, அந்த இது உள்ள போயிட்டு நீங்க போவீங்களா? அடுத்து என்னென்ன கட்சிகள்லாம் பாக்கி இருக்கு அதை உள்ளத்துக்கு உள்ள போறதுக்கான வேலையை பார்ப்பீங்களா? இவனுக்கு இப்ப வாய்ஸ் கொடுக்கணும். யார் கேட்டாப்ப? அவன் கேட்டானா? எம்ஜிஆர்ன்றான், தன்னை தானே அடுத்த எம்ஜிஆர்ன்றான். பொதுமக்கள் எங்களுக்கு கடுப்பாகுது. பழைய அதிமுக இருந்திருந்தா நேரம் வாய் திறந்துருமா? அவசர கழட்டி நேரம் லட்டியை விட்டு ஆட்டி இருப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு கபிலன், இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும். கமல் மேல எவ்வளோ இது இருந்தாலும் சரி ஓகேங்களா, கருத்து வேறுபாடு இருந்தாலும் கமல்லாம் போட்டு அவ்வளவு அடி அடிச்சிருக்கேன். கௌதமி வந்து வெளியே வந்து ஒரு அலிகேஷன் வச்சுச்சு, என் பொண்ணுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேவா. அதை பத்தி நிபுணர்கள் கேட்கறப்ப சிம்பிளா சொல்லிட்டு போனாரு, அவங்க கூட வாழ்ந்த லைஃப் வந்து ஹாப்பியா அந்த மலரும் நினைவுகளை வச்சு கடந்து போயிட்டே இருக்கிறான், இதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல எதுவுமே சொல்லல, கௌதமி வந்து அலிகேஷன் பண்ணல, இது ஃபேக், எதுவுமே அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. அதுதான் பெரிய மனசு தன்மை சரிங்களா, அப்படிதான் இருக்கணும். கரூர்ல இப்படிதான் அண்ணாமலை போயிட்டு அப்புறம் நடுவில் பேக் அடிச்சிட்டாப்ல. அண்ணாமலை இல்ல இனிமேல் அதை என்கிட்ட அதெல்லாம் கருத்து கேட்காதீங்க, ஒரு பத்திரிகையாரன் வந்து உங்ககிட்ட வாயை புடுங்குவான், என்ன பண்ணும்? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு இப்ப கருத்து சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னோம். எனக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா கூட இருக்கிறவங்க தான் என்ன, அதிமுக கூட இருக்கிறவங்க தான் மொத்தமா அதிமுக போட்டு இது பண்றது. நாளைக்கு அடுத்தது போயிட்டு இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, இன்னொரு அமைச்சர், அவர்கிட்ட போய் கேட்பாங்க. நாளைக்கு கேட்க மாட்டேங்க. இப்படியே போகும். ஆளுக்கு ஒருமித்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கணும். ஜெயக்குமார் திருப்பி எடுத்துடுவாப்ல. இல்ல கபிலம் ப்ரோ, பேப்பர் இல்லாம பேசுறதுதான் ஒரிஜினல். இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்ததெல்லாம் ஃபேக்கான இது. ஆமா, அது உள்ள இருந்து வருது. அது என்னன்னா இப்ப மார்க் பண்றாராம், இதை அவங்க பாப்பாங்க. அந்த அம்மா பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்த உடனே ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி ஒருத்தர் உடனே அந்த அம்மா ட்ரிகர் பண்றாங்க. கபிலம் ப்ரோ, இது நீ வந்து அந்த 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 அம்மாவை ட்ரிகர் பண்றதெல்லாம் உடைய. நீங்க என்ன அப்ப நீ என்ன வாழ்ந்த இது வரைக்கும்? அப்ப நீ உன் பசங்களுக்கு என்ன சொல்ல வர? என்ன இவன் இவ்வளவு கேவலமா இருப்பானுங்க? இல்ல அவர் வந்து அவர் முன்னிலேயே எச்சரித்தார். இல்ல இப்ப நீ வந்து அப்போ உன் பசங்க ஒரு மேஜரான பசங்க, அவனுங்கெல்லாம் நீ என்ன நீ சொல்ல வரன்னு இப்ப இது மேல அவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனை போய் சப்போர்ட் பண்ணுதுங்க உட்காந்து. இன்னைக்கு இப்பெல்லாம் ஒரு தலைவன் இல்ல 25 வருஷமா 27 வருஷமா குடும்பம் நடத்தி அது 8 கோடியோ 10 கோடியோ. இப்ப இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து இந்த
இன்சிடென்ட்லாம் பார்த்தா ஒரு 6 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 6 கோடி பேருக்கு இந்த கருத்து போய் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் ஒர்த்து கிடையாதுன்ட்டு. அப்ப அவங்க பசங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். இல்ல பிரதர், நீங்க எங்க சிம்பிளா வீட்டுல சொல்லிட்டு இருக்கலாம், இது என் பர்சனல் விஷயம், நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். வர்த்து இல்லைன்னு சொல்றது வந்து நீதான் வர்த்து கிடையாது சொல்ல போனா. ஜேடி இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. பேசுகிறி எலெக்ஷன் இல்ல வேற யாரோ பேசுறாங்க. ஜிப்சி இல்ல எலெக்ஷன் ஜிப்சி வேற யாரோ பேச சொன்னாங்க, அதனாலதான் நான் இல்ல mute கபிலன் பண்ணிட்டேன். ஜேடின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அதான் அவர் பேசுறாரு. கேக்கல ப்ரோ, பிரேக் ஆகுது. ப்ரோ நான் விஜய் ஃபேன் ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன் ப்ரோ. இல்ல அதான் இன்னைக்கு அண்ணா சொல்லியிருந்தாரு இல்லையா, ஒர்த் இல்ல. ஆமா ப்ரோ. அதை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. உங்க கருத்து என்னன்னா சொல்லுங்க. எங்களோட கருத்து என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாரு ப்ரோ. ஓ கேஸே கிடையாதா இல்ல வைஃபை இல்லன்றா? ஒய்ஃப்ல இருக்கு ப்ரோ. யாரா நீ ஒய்ஃபுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வராரு ப்ரோ. இல்ல ஜேடி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல தான் ப்ரோ இருக்கேன். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். உங்க ஐடி வந்து தமிழ்நாடு காட்டலையே. காட்டலையா ப்ரோ? நல்லா பாத்தீங்கன்னா இருக்கு. இல்லையே உங்க ப்ரொஃபைலுக்குள்ள இருக்கேன். ஏன் மாறு வேஷம்? மாறு வேஷம் கிடையாது. டெக்சாஸ் யூஎஸ்ஏ born 17 ஜனவரி 1997 போட்டுருக்கீங்களா? ஏன் அதுக்கு வேஷம்? நீங்க ஏன் ப்ரோ ரஜினி போட்டோ வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஃபேஸ் இல்லையா? நான் ஜிப்சி ஜிப்சி சார், இப்போ ஒரு ஃப்ராட் சார். ஜிப்சி சார், உங்க போட்டோ ஏன் ப்ரோ வைக்கல? கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க யாரு பேசுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது. நீங்க தானே ப்ரோ? கபிலன் என்ன மந்திரம் போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் உங்ககிட்டயே வராங்க. கபிலன் தான் வேணுமா ப்ரோ? கபிலன் எனக்கு என்ன பார்த்தா ஐட்டம் மாதிரி தெரியுதா? ஏன் ப்ரோ கபிலன் ப்ரோ நான் ஃபேன் ப்ரோ. ஃபேனா? அப்ப விஜய்க்கு பாத்தீங்களா நீங்க போட்ட மந்திரம் தான். பேசாதடா, அமைதியா இருடா. மைக்ல அமைதியா இரு. மைக் கொடுத்து உட்கார வச்சிருக்க, அமைதியா இரு. நான் தான் போடுறேன், எனக்கு டிஎம் பண்ணு ப்ரோ, பாத்துக்கலாம். எதுக்கு ப்ரோ? நான் விடு ப்ரோ. டோக்கன் நான் தான் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு டிஎம் பண்ணு, பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ. உன்னை இறக்கி விட்டுமா? யாரே ப்ரோ? வேண்டாம் ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இருக்கியா? கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? இல்ல ப்ரோ, இனிமே தான் ப்ரோ. விஜய் ஃபேனா பண்ணிக்கோ, அப்பதான் 2-3 பேர்கிட்ட போக முடியும். ப்ரோ ஏன் ப்ரோ தப்பா? அப்பெல்லாம் இருக்காது ப்ரோ. பாசிட்டிவா இருங்க ப்ரோ, அப்பெல்லாம் இருக்காது. விஜய் ஃபேன்ஸே சொல்றாங்க, விஜய் பொண்ணுங்க ஃபேன்ஸே சொல்லுதுங்க ப்ரோ. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, ஊர்ல நடக்காததா என்ன அப்படின்னு சொல்றாங்க. யோ நல்லது உனக்கு தான் சொல்றேன் ப்ரோ. அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ. நானே 2வது கல்யாணம் பண்ண போறேன். கபிலன் சார், விஜய் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண போறேன் ப்ரோ. அவங்க ஒரு எப்படி சொல்றது, அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் ப்ரோ இருக்காங்க. யாரு இது சொல்றது? அவங்க ஃபேமிலியா நல்லா தான் இருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஃபேமிலியா. யாரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா? விஜய் ஃபேமிலி ப்ரோ. விஜய், சங்கீதா, அவங்க அண்ணி அண்ணாலாம் அவங்களோட எங்க இருக்கிறாப்ல? வீட்டுக்கு போயிருப்பாரு. விஜய் இப்ப எங்க இருக்கிறான்? வீட்டுக்கு போயிருப்பாரு. அவனுங்க மேலே பேசுவோம், நீ ப்ரூஃப் காட்டு. ப்ரூஃபா? அதான் வீட்டுக்குள்ள CCTV. விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் காட்டு. ப்ரோ அண்ணா ப்ரோ, பிடிக்கலன்னா ஒருத்தவங்க பர்சனலுக்குள்ள ஏன் ப்ரோ போறீங்க? இல்ல ப்ரோ பெர்சனல் இல்ல ப்ரோ. இப்ப அவரை கேட்டீங்கன்னா, அவர் ரஜினி சார் லதா மேடம் இருக்கிற இப்ப வீடியோ கொண்டு இப்ப கரண்ட்ல இருக்க வீடியோ காமிப்பாரு. அதே மாதிரி எங்களை கேட்டீங்கன்னா, நாங்க அஜித் சார், சாவணி மேடம் இருக்க கரண்ட் வீடியோ கொண்டு காமிப்போம். நீங்க இப்ப இந்த வீடியோ நான் அப்படி கேட்கவே மாட்டேன் ப்ரோ. நான் உங்களை கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்கவும் முடியாது. ஏன்னா மாஸ்டர் ஏன் ப்ரோ கேட்க மாட்டேங்க. நாங்க காமிப்போம், நான் நீங்க என்ன காமிக்க முடியும் ப்ரோ? மாஸ்டருக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து வந்த ஒரே ஒரு போட்டோ வீடியோ காட்டு பார்ப்போம். ப்ரோ நான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்ப நீ கேட்டான்னு சொல்றீங்க. நான் கேட்க முடியாது, கேட்டுதான் பாருன்ற. கேட்க முடியாது ப்ரோ. அடுத்தவங்க பர்சனல் எனக்கு எதுக்கு ப்ரோ? அது இல்ல ப்ரோ, ஒன்னாதான் நீங்க கேட்க முடியும் ப்ரோ. என்னைய சொல்ல விடுங்க ப்ரோ. ஒரு வார்த்தையா சொல்லிக்கிறேன் ப்ரோ. அடுத்தவங்க பர்சனலி எனக்கு வேண்டாம் ப்ரோ. அவ்வளவுதான். ஜேடி ஒரே ஒரு கொஸ்டின் ஜேடி. ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டோட வாங்கினா வீட்டோட தானே போகணும்.
யாரோ ஒருத்தர் கூட போனா எப்படி ஏத்துக்க முடியும் ப்ரோ? அவங்க சினிமால அவங்க ஒரே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ப்ரோ, போறாங்க எப்பா ப்ரோ. சினிமால எத்தனையோ பேர் கூட தான் நடிச்சிருக்காரு. 64 படத்துல 64 ஹீரோயின் நடிச்சிருப்பாரு. ஏன் இவங்கள அப்பனா மட்டும் கூட்டு போறாங்க? அப்பனா மண்டபம் பத்தாது ப்ரோ எல்லாரும் வந்தோம்னா. அததான் சொல்றேன். ஏங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட ஃபேமிலியோட ஏங்க போக மாட்டேங்கிறீங்க ப்ரோ அவர் பொது இடத்துக்கு அரசியல் பண்ணணும் வராரு, ஃபேமிலி உள்ள இழுக்க வேணாம்னு பாக்குறாரு ப்ரோ. ஏப்பா ஆரிசி நீ அரசியல் இப்பதான் பண்றாரு. நீ சொன்ன, நான் என்ன அப்படின்னா ஒரு கேக்குறேன், நீ பையனை இப்பதான் கூட்டு சொல்ற வந்து பர்சனலா இழுக்காதீங்கிற. பர்சனலா ஆமா தானே பத்திரிக்கை வச்சிருப்பாங்க, அரசியல் ரிலேட்டடா பத்திரிக்கை வச்சிருக்காங்களா ப்ரோ, இது? அது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டவங்க அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்களோ, தனியா யாரு போகணும்னு என்ன சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. கூப்பிட்டாங்க? திரிசாவை கூட்டுவான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? அது உங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். இல்லங்க, நீங்க யாரு கூடங்க வந்தீங்க? ப்ரோ யாரு கூட வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? அதான் சரி, கேக்குறேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் உங்க பிரதர், உங்க அண்ணியை விட்டுட்டு நான் இன்னொருத்தர் கூட வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும் போது போயிட்டு வரேன்னா, நீங்க ஒரு ஆஸ் அ பிரதரா நீங்க என்னை கண்டிப்பீங்களா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? அதுல கரெக்டா தப்பு சொல்லணும். இல்லைன்னா ப்ரோ, அதுல தப்பு இல்லைன்னா நம்ம ஏன் ப்ரோ கண்டிக்கணும்? அவங்க எப்பா போயிட்டு நான் என்ன கல்யாணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது உண்மையா இல்லையா? பஞ்சாயத்து போயிட்டு உண்மையா இல்லையான்னு கோர்ட் சொல்லட்டும் ப்ரோ. இது ஐயா, வெறும் நான் நியூஸ் தானே. பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்றது உண்மையா இல்லையா? அது தீர்ப்பை நான் கேட்கல, பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்றது உண்மையா இல்லையா? பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு உண்மையே கிடையாது ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, உண்மை இல்லையா? ஆமா அதுவுமே அதான் ஃபேக்கா? சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தானே ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல ஏக்கர் வேர்ல்ஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஏ என்ன விஜய் ஃபேன்ஸ் வந்து தற்குறி, அவ்வளவுதான். பதில் சொன்னா தற்கூரியா? யோ நீங்க இரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது ஃபேக்குன்னு சொல்லி நிறுவீங்க. ஆமா ஆமா தானே சொல்றேன், இல்லைன்னு சொல்லலையே, மாத்தி மாத்தி பேசலையே, சொன்னதை தானே சொல்றேன். இல்லங்க, ஃபேக்குன்னு சொல்லி நீங்க நிரூபிங்க. ஃபேக் இல்ல உண்மைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு டேட்டாஸ் காமிக்கிறேன். நீங்க ஃபேக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ப்ரூஃப் நிரூபிங்க. அதான் ப்ரோ, அடுத்தவங்க ஃபேமிலி என்ன நடக்குன்னு போய் ஃபேக்குன்னு போய் நிறுவீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், அடுத்தவங்க ஃபேமிலில வந்து இல்ல ஒரு 2024 இந்த 20 இல்லப்பா, நான் ஒரே ஒரு விஷயம், நான் பேசுறத கேட்டுட்டு ஆன்சர் சொல்லு. 21ல இருந்து தானே இந்த கேஸ் நடக்குது. நான் சொல்றது நீ 21ல இருந்து தானே இந்த கேஸ் நடக்குது. கேஸ் ப்ரோ சொல்ற கேளு ப்ரோ. அவங்க ஃபேமிலி என்ன நடக்குன்னு பாக்குறது உங்க வேலையா? சரி ரைட், நீ இப்ப நான் பதில் சொல்லட்டுமா? நான் இப்ப பதில் சொல்லட்டுமா? நான் பதில் சொல்லட்டுமா அதுக்கு? நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமான்னு கேக்குறேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்ல விடுங்க. உங்க வேலை என்ன? அதுக்கு தான் ஏன் பதில் சொல்றேங்கிறேன். சொல்லுங்க. ரைட், இந்த கேஸ் வந்து எப்பையில இருந்துங்க நடக்குது? சொல்லிட்டேன், அடுத்தவங்க ஃபேமிலி என்ன நடக்குன்னு பாக்குறது உங்க வேலையா? எப்பா இந்த கேஸ் எப்பையில இருந்து நடக்குதுப்பா, அதுக்கு தான்ப்பா பதில் கேக்குறேன். ஒரு நிமிஷம் தம்பி, நீ தான் இங்க வந்திருக்க பேசுங்க. தம்பி நீ தான் ஜேடி ஏகிரோல் சேருங்க. மாட்டியா? ஜேடி கேக்குதா? ஜேடி கேக்குதா? சாரி, மத்தவங்க பேசுக்கு போனா முதல்ல ஹோஸ்ட் சொல்றத ஜேடி மைக் ஆன் பண்ணிக்க. ஜேடி மைக் ஆன் பண்ணிக்க. கேக்குது ப்ரோ. இப்ப வந்து மத்தவங்களோட பர்சனல் பாக்குறது தப்பு, கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் இருக்கா? அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் தான் ப்ரோ, பார்க்காதீங்கங்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்ட அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலத்துக்கே எதுக்கு ப்ரோ போற? இப்ப நடக்கிறதுக்கு என்னவோ அதை பாரு ப்ரோ. கடந்த காலகட்ட அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் இருக்கா இல்லையா? அது நமக்கு தேவையில்லை ப்ரோ. அவங்க கொடுத்த திட்டங்கள் தான் நமக்கு தேவை. உனக்கு தேவையில்லை எனக்கு. ஒரே நிமிஷம் டேய், கடந்த காலத்து மீனிங் சொல்றா. கடந்த காலத்து மீனிங் சொல்றா. கடந்த காலமே தமிழ் தானே ப்ரோ. இங்கிலீஷ்ல கேட்டா ப்ரோ. கடந்த காலமே தமிழ் தானே. இன்னைக்கு மத்தியானம் நடந்த பத்தி கேக்குறாங்க, கடந்த காலம்ன்ற பைத்தியக்காரா. ஓ நீங்க யாரு ப்ரோ? நீ குறுக்கால தமிழ்நாடு இருங்க ஜிப்சி ப்ரோ. பர்சனலை விட்டுட்டு வேற எதுனாலும் கேளுங்க ப்ரோ. அதுலயே நிக்கிறீங்க ப்ரோ. இல்ல ஜேடி ஒரு செகண்ட். அது ஒண்ணுதான் இருக்கா? நான் சொல்றது கேளு. கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அதாவது ஒருத்தவன் நல்லவனா இல்ல, இப்ப நீ வந்து நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி உனக்கு புள்ள இருக்கு, பொண்ணு இருக்கு, வந்துட்ட ப்ரோ. வந்துட்ட, என் குடும்பத்துக்கு வந்துட்ட. ப்ரோ ஏன் ப்ரோ என் ஃபேமிலிக்கே வர்ற? சொல்றது கேள. ஏன் இப்ப இதா வர எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உன் பொண்டாட்டியில உன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறேன். அவர் என்ன ஃபேமிலி மேல நீ எவ்வளவு ஆர்வமாயா? ஃபேமிலி மதிக்கிறவனையா நீ? அப்புறம் ஏன்ல மைத்துக்கு என்ன மைத்துக்கு ரஜினி சார் ஃபேமிலி, ரஜினி சார் பொண்ணோட ஃபேமிலி பர்சனல் விஷயத்தை நீங்க எடுத்து பேசுனீங்க. எங்க தலைவன் உங்க ட்வீட்டே போட்டீங்களா? ஏன்னா நீங்க எல்லா பேரும் போட்டீங்களா? ப்ரோ இருங்க சொல்றேன் கேளுங்க. நான் அடுத்து பேசுனேன்.
ஒரு அஜித் சார் வந்து பத்மபூஷன் வாங்கும் போல எதுக்குடா ஹீரோ விஷயத்த வந்து ஏதோ கீதா கூட இருந்து பார்த்த மாதிரியே போட்டீங்கடா ட்வீட். அது என்னடா பெர்சனல் விஷயம் இல்லையாடா? ஏடா உங்க அண்ணனை பத்தி பேசுறது மட்டும் பெர்சனல் விஷயமா? ஏடா நான் என்ன சொல்றேன், இருங்க நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். விஜய் பேசினாரா? விஜய் பேசினாருன்னா சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். விஜய் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சரி வரேன் அப்படியே வா. ஆன்லைன்ல இருக்கிற ஐடிகள்லாம் 3/4 பேருக்கு கூட கூப்பிட்டு வச்சு போட்டோ கொடுத்தது யாரு? விஜய் தானே. ஜெகதீஷ் யாரு? ரூட் கம்பெனி என்ன பண்ணுது? ப்ரோ திருப்பி வர்றீங்களே ப்ரோ. இங்க பாரு ஜேடி, இங்க பாரு. இந்த லீகலா விளையாடுறதுலாம், இந்த காமெடி எல்லாம் போய் திமுக அதிமுக கிட்ட போய் விளையாடு. இங்க ஃபேன் பேஸ்னு உள்ள வரும்போது ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்போம். நல்லா கேட்டுக்க, ஒண்ணுக்கு போற அளவுக்கு ஓப்பனா அடிப்போம். புரியுதா? நீங்க இவ்வளவு நாளா இங்க ரஜினி ஃபேமிலி, அஜித் ஃபேமிலி, சூர்யா ஃபேமிலில இருந்து ஏண்டா அன்னைக்கு ஆத்திரைய வச்சு செய்யு செஞ்சான்ல, சூர்யா ஃபேன் தானே அவன். எக்ஸ்பீரியா வாயில நல்லா கேங் பேங் பண்ணி விட்டு அமிச்சான்ல ஆத்திரையா. அன்னைக்கு அவனா விஜய் ஃபேன் உள்ள உந்து பூந்து நீங்க அன்னைக்கு அவன் அரசியல் பேசும்போது நீங்க என்னடா இருக்கணும், இல்லன்னா தூக்கி விட்டுருவான். அன்னைக்கு அவன் அரசியல் பேசும்போது தமிழ பத்தின அரசியல் அவன் ஆத்திரையா அன்னைக்கு பேசும்போது எக்ஸ்பீரி மயிரான் பாத்திமா வந்துற போது அவன் எக்ஸ்பீரி மயிரான் போயிட்டு ஜோதிகா பத்தி அவன் பேசும்போது அவனை ட்ரிகர் பண்ணி அவன் பதில் கெட்ட வார்த்தையில சொல்லி பேசினானா, அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து யாராவது ஃபேன் பேஸ்ல இருக்கிறவன் எவனா அரசியல் பேசினானா அவன் பொண்டாட்டி எடுத்து வச்சு பேசுவ. ஆனா உன் பொண்டாட்டி விஷயம் நடுத்தரில் இன்னைக்கு ஊரே உட்காந்து கேள்வி கேட்கும் போது கேட்டா ஃபர்ஸ்ட்ல தொடாதீங்க ப்ரோ, ஏன்னா நாங்க கூத்தியால கூட உட்காந்து கும்மி அடிப்போம் ப்ரோ அப்படின்ற. என்ன இருங்க ப்ரோ, சொல்றது கேளுங்க. இது வரைக்கும் வரேன். நான் உன்னை இப்ப கேள்வியே கேட்கல, நான் சொல்றத கேட்கணும். அவனை கேள்வி கேட்டா இது வரைக்கும் இங்க ரஜினி ரசிகர்கள் உள்ள சண்டை போறதுக்கு 2021 முன்னாடி வரைக்கும் ரஜினி அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உன் தலைவன், நீ சொன்னில்ல உன் தலைவன் இது வரைக்கும் பேசிருக்கானா, டேய் சச்சின் படத்துல யாரடா வந்து சச்சின் படத்துல ஹீரோயினோட பேர் என்ன, நீ எதுக்காக வயிற்றுல தொப்பைய வச்சுக்கிட்டு நீ ஒரு பாட்டுல அந்த பாட்டுல யார கிண்டல் அடிச்சு நீ நடிச்ச, இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். எனக்கு உன் ரசிகன் இங்க இருக்கிறவன் அல்லு சில்லுகள்லாம் ஓடி ஓரமா போ. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், உன் தலைவன் சச்சின் படத்துல யார கிண்டல் அடிச்சு அவன் பாட்டுல அந்த நடிகையோட ஜெனிலியாவுக்கு கேரக்டர் பேரு என்ன மயிர் கதை வச்சான் மட்டும் எனக்கு சொல்லு. இதை நியாயமா ஒரு அஜித் ரசிகன் கேள்வி கேட்டிருக்கணும். இங்க கேட்கல, நான் கேட்கிறேன். ஒரு ரஜினி ரசிகனா நான் கேட்கிறேன், பதில் சொல். 20 வருஷமா கேட்டாச்சு ப்ரோ, உனக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. இல்ல டைமிங்க பார்த்து கேட்கணும். அவன் வாயில இருந்து வந்துச்சு இல்ல, எங்க அண்ணன் வந்து இது மாதிரி யாரா பேசிருக்காரான்னு கேட்டான்ல, டேய் சொல்லிட்டேன், பதில் சொல்லு. யார் இவங்க அண்ணனா? டேய் யாரோ உங்க அண்ணன்? ஜெனிலியா பேரை ஷாலினின்னு வச்சது யாரு? வரேன். ஜெனிலியா பேரை ஷாலினின்னு வைக்க சொன்னது யாரு? அந்த பாட்டுல வயிற்றுல தொப்பைய வச்சுக்கிட்டு இமிட்டேட் பண்ணி ஆடினது யாரு? சொல்லு. தமிழ்நாட்டுல அஜித் மட்டும் தான் தொப்பை வச்சிருக்காரா? அண்ணன் ஒரு லூசர். அதுக்கு முன்னாடி வந்த படம் அட்டகாசம், சரியா? அதே கெட்டப் போட்டு அப்புறம் நான் வேற ஒண்ணு கேட்டுருவேன். தமிழ்நாட்டுல தொப்பை உள்ள நடிகர்னா ஜெடி வரேன். தமிழ்நாட்டுல தொப்பை உள்ள நடிகர் எல்லா பேரும் கேட்டீங்கன்னா எப்படி ப்ரோ? டேய் நாங்க வந்து உங்களை மாதிரி பாருங்க ப்ரோ, நான் இதுல யாருக்கு பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க கேட்டோம் இமய மலையில் எங்க கொடி பண்ணா உனக்கு என்னடா? இல்ல ஜிப்சி இருங்க, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே சரத்குமார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்துட்டு போயிட்டா. நீ சரத்குமார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட. ஏடா காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அப்படின்னு நேத்து நைட்டு யதார்த்தமா கண்டென்ட் யூடியூப்ல தேடும் போது அந்த பார்ட்டியோட 7 நிமிஷம் வீடியோ நான் பார்த்தேன். டேய் அடி தாங்க முடியாம அஜித் காலில் போயிட்டு அங்க நடிகர் சங்கம் காலில் போய் விழுந்து அன்னைக்கு சமரசம் பேசுறதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று நடிகர் சங்கம் மூலமா பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணி அங்க போய் அஜித் காலில் விழுந்தீங்க. அஜித் கை குழந்தையோட ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாப்புல. என்ன இந்த இப்போ இருக்குல்ல மூத்த பொண்ணு, அது கை குழந்தையா இருக்கிற டைம். அன்னைக்கு உன் தலைவன் அடுத்தவன் குடும்பத்தை பத்தி தான்டா பேசினான். ஃபேன் ஃபைட்டு உனக்கு ரிவல்ரினா நீ அது வரைக்கும் இருந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணாவன், இந்த புண்டாமாவன் யார் விஜய் என்ன பண்ணான், நீ என்ன பண்ண அஜித் ஒய்ஃபை தொட்டு நீ பேசின. ஓகேவா? சரியா? அடுத்தது இங்க வா. இங்க அவனே இந்த லெவல்ல பேசுறானா, அவன் கூட இருக்கிற நல்லு சில்லு இந்த ஜெகதீஷ் புண்டாமாவன் கூட இருக்கிற இப்ப இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற மாஃபியெல்லாம் நீ என்ன பண்ணீங்க? இங்க உக்காந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி எடுத்து பேசுறது, அவன் பொண்டாட்டி எடுத்து அபியூஸ் பண்ணி மாஃபிங் பண்ணி இறக்குறது. பதிலுக்கு நீங்க பண்ணா அவன் தலைவன் பொண்டாட்டி எடுக்க தான் செய்வான்.
நீ அடுத்த பொண்டாட்டில இழுத்தினா அவன் உன் பொண்டாட்டி இழுக்க தாண்டா செய்வான். என்னடா உங்களுக்குலாம் நியாயம் மயிறு கேட்க வேண்டி கிடக்கு. விஜயோட பொண்டாட்டி யாரு? ஜெகதீஷ் தானே. அவன் ஜெகதீஷ்ட கேட்டியா? ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு காலி பண்ணா மறுபடியும் ஐடியா மீட்டு கொடுத்தவன்டாவன் கமெண்ட்ல. பீஸ் புரோன்றவன்லாம் எங்கடா? இன்னி வரைக்கும் உன் ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல உள்ள போய் மைக்க வாங்கி பேசினா உடனே ஃபேமிலி ஆபீஸ் தான் போவான். இனிமேல் நீ அவன் பொண்டாட்டி அவன் ஃபேமிலியை தொடுவீங்க நீங்கெல்லாம். டேய் அடிக்கிற அடியில நாங்க அடிக்க போதடா, சங்கீதாவே அடிக்கும். வாங்கிங்க. பொண்டாட்டி ஒருத்து இல்லைன்ற அப்ப அதே பொண்டாட்டி அன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது ஒருத்தாடா? அன்னைக்கு அவங்க வந்து பிசினஸ் மேன் மக, அதனால ஒருத்தா இருந்துச்சு. ஏண்டா அவன் ஒண்ணு இல்ல, அவன் எக்ஸ்பிரி ஆத்தா ஒரு அப்பனுக்கு தான் அவனை பெத்தா அப்படின்னா எக்ஸ்பிரி புண்டாம அவன் வந்து அவன் ஆத்தா அப்பா ஒருத்தனுக்கு தான். அவன் ஆத்தா பத்தினா அவனை கூப்பிட்டீங்க வா, அவனை கூப்பிட்டு மாட்டீங்க வா, நான் அவன்கிட்ட நான் நேரடியா பேசுறேன் 1 to 1. இம்ம நாளா ஃபேன் ஃபீட்ல சுத்தினால சரியான ஆம்பளை மயிரம் தான் அவனை இங்க வர சொல்லு. அவனை அவனை கூட்டிட்டு வா. தைரியமான ஆம்பளையா இருந்தா அவங்க வந்து பேசட்டும். ஓடுகளித்தனமாலாம் இருக்கக்கூடாது. அவன் எக்ஸ்பிரி புண்டாம அவனை தான் சொல்றேன். அவன் சரியான ஆம்பளையா இருந்தா 1 to 1 இங்க வர சொல்லு. அவன் எத்தனை தடவை என் ஸ்பேஸ்ல பேசிருக்கான், எத்தனை தடவை ஓத்து விட்டு அமைச்சிருக்கிறேன், வர சொல்லு அவனை. இல்ல அந்த அலெக்சாண்டர் இருக்கான் இல்லையா, அந்த அலெக்சாண்டர் இருக்கான் இல்லையா, நைட்ல உட்காந்து ஆத்துல கூட்டி கொடுப்பான் தெரியுமா அலெக்சாண்டர், அவனை தான் சொல்றான். அவனையும் வேணா வர சொல்லு. ஏன்னா இப்ப இல்ல வரேன் ஜேடி வரேன் இரு. இன்னொருத்தன் இருப்பான், பெரிய சித்தப்பா ஒருத்தன் இருப்பான், துபாயில ஒருத்தன் இருப்பான், ஜேடி அருன்னு ஒருத்தன் இருப்பான், என்ன கூத்தியா கூட உட்காந்து சுத்திட்டு இருப்பான். அவனையும் இங்க வர சொல்லு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ஃபேமிலியை பத்தி பேச. இல்ல வரையறு. லாஸ்ட் 6 மாசமா கடந்த 6 மாசமா ப்ரோ நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. டேய் பேசுறத கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன் ப்ரோ மூட்டி கம்முனு உட்காரு. மைக் ஆஃப் பண்ணு. நான் டைம் கொடுப்பேன், நீ பேசு. உனக்கு நான் டைம் நான் கண்டிப்பா கொடுப்பேன். நான் பேசும்போது குறுக்க வந்தா ஏறி மீச்சு போடுவேன். கம்முனு உட்காரு. இங்க அவனுக்கு நான் இப்ப சொன்ன இல்லையா ஐடி பேர் எக்ஸ்பெரி அலெக்சாண்டர் ஜேடி அருண், அந்த கார்த்திக் என்னடா எங்க போனான் அந்த தேவையா போய் அந்த 4 பேர். இவனுங்களை 4 பேர் என்னடா வேலை பண்ணீங்க? ஊர் உலகத்துல இருக்கிற எவன் தொட்டாலும் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஃபேமிலி வரைக்கும் நீங்க உள்ள போய் தொட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு அஜித் ஃபேன்ஸை பார்த்தால ஏன்டா தெரிஞ்சு ஒண்ணு கடிச்சு ஓடுறீங்க? அஜித் ஃபேன் பேசினாலே அவங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா? ஏன் பயமா இருக்கா? அன்னைக்கு தொட்டு பேச தெரிஞ்சதுல, இன்னைக்கு பேசலாம் பேசுங்களா பாப்போம். அப்ப விஜய் மயிரனுக்கு பயமா இருக்குல்ல? விஜய்க்கு உண்மையிலே ஆண்மை இருக்குன்னா, உண்மையிலே நீ ஆண்மை இருக்குன்னா, நீ இல்ல நீ உண்மையிலே வந்து ஆத்தா பத்தினா நீ என்ன பண்ணுன்னா உன் ஃபேன்ஸை நீ இப்ப பேச சொல்றா பாப்போம். என் பர்சனல்ல யாரும் பேசக்கூடாது. நேத்து நீ என்னம்மா இருக்கு, நீ அஜித்தோட பர்சனல் எடுத்து வச்சு நீ அங்க பேசுன படத்துல, நீ தானே அஜித்தோட ஒய்ஃபை நீ தானே தொட்டு பேசுனாங்க உட்காந்துக்கிட்டு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி. இப்ப அவன் கேக்குறான், பதில் சொல்லு. வக்கு இருந்தா பதில் சொல்லு. அன்னைக்கு வந்து அடுத்த பொண்டாட்டி கிண்டல் அடிச்சு பேசும்போது இனிச்சுதோ, இப்ப உன் பொண்டாட்டி இங்க வச்சு உன் பொண்டாட்டி ஒன்ன கேள்வி கேட்குது, அதை நாங்க நியாயப்படுத்தி உன் பொண்டாட்டிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம். இப்ப கசக்குதோ? பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கு மயிர் இல்ல. ஒன்னா ஃபேன் ஃபைட்ன்ற பேர்ல பொண்டாட்டியை உட்காந்து தொட வேண்டியது, ஆத்தால தொட வேண்டியது. அப்புறம் பதிலுக்கு உன் பொண்டாட்டி உன் ஆத்தால தான் தொடுவானுங்க. ஏண்டா அரசியல் பேசுனீங்களே, நாம் தமிழ்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு திமுக போய் உட்காந்துக்கிட்டு, இல்ல இங்க பக்கம் அதிமுக பேசினா உடனே அந்த பக்கம் அந்த அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைச்சு வச்சு பேசுறது, இந்த பக்கம் கலைஞருக்கு இத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு பேச வேண்டியது, இந்த பக்கம் விஜயலட்சுமி சொல்லி இங்க சீமான பேச வேண்டியது. அடுத்தவன் கட்சிக்காரன் தலைமை பர்சனல தொடுவேன், ஆனா மத்த அரசியல் கட்சிக்காரெல்லாம் ஓ பர்சனல தொடக்கூடாதா? என்னடா நியாயம்? ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அவன் ஓப்பனா ஒத்துக்கிட்டான். எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் ஓப்பனா ஒத்துக்கிட்டானுங்க வெளிப்படையா. ஆமா இதான் பாத்துக்கன்னு. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கொண்டு வெளில வந்திருக்கு போட்டோ. என்ன உன் தலைவன் எங்க சரியான ஆம்பளையா இருந்தா குர்ரா பாப்பம் பேட்டி குர்ரா வா. எப்படி நீதிமன்றத்துல போயிட்டு போ மவனே. முன்னாடி கரூர் கேஸு, அடுத்தது ஜனநாயகம் கேஸு, அப்புறம் காரு கேஸ், அப்புறம் வரி கேஸ், இப்போ டிவோர்ஸ் கேஸ். உன் வாழ்க்கை முழுக்க கேஸ்ல தானே ஓடிட்டு இருக்கிறோம். கவலம் ப்ரோ ஒரு வார்த்தை கூட பேசலங்க. நம்மள நினைக்கிறேன் பாருங்க ப்ரோ. அவங்க தானே ப்ரோ பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, அப்புறம் என்ன ப்ரோ பேசலங்கிறீங்க?
டைம் கொடுக்கும்போது ஏங்க நம்ம பேச முடியும். என்னங்க இல்ல ஒரு இல்ல எல்லாரும் உண்மை ஒரு சொல்லு, தப்பா ஒண்ணு உண்மை நினைச்சிட்டு உண்மை இருக்கீங்க. சொல்லு ப்ரோ. கேட்ட கேள்விக்கெல்லாம் எல்லாரும் இந்த தப்பா கேட்ட ஒண்ணு கேள்விக்கெல்லாம் எல்லாரும் ஏங்க தப்பா ஒண்ணு சூனா கேட்ட நினைச்சிட்டு போடுங்கன்னு இருக்கீங்க. கேள்விக்கெல்லாம் எதையாவது படக்குன்னு ஒரு பதில் சொல்லுங்க. பேசிடலாம். கேடி ப்ரோ தம்பி நம்மள கேடி நீ இல்ல சொல்லுங்க ப்ரோ இல்ல ப்ரோ. ஒரு இருங்க நிமிஷம். இருங்க எல்லாரும் ஒரு ஒரு தப்பா ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இது இந்த ஜேடின்ற ஐடி கேட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எதுவுமே ஜேடிக்கு கிடையாது. இதை லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதை லிசன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன் ஆத ஒரிஜினா தேவடியா பயிலுக்கும் விஜய் ஃபேன்ஸ் லிசன் அதர் லிசன்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த தேவடியா பாசத்துக்கு தான் நான் கேட்கிறேன். சரி ப்ரோ, இப்போ நான் சொல்றேன் ப்ரோ, நீங்க கேட்ட ஆன்சரு கொஸ்டினுக்கு ஆன்சரு. வா உன்னை என்ன கேட்ட வா உன்னை கேட்கவே இல்லை. நம்ம கபிலன் அண்ணன் யார் யாரெல்லாம் சொன்னாரோ அந்த ஐடியெல்லாம் ஒழுக்கமா வந்துருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அஜித்தையோ ரஜினியோ பிடிக்கலனா வீடியோ வீடியோ வச்சு ஓத்துருக்கிறேன் 2 மணி வரைக்கும். என்ன அண்ணன் பண்ணார்ல, உனக்கு தெரியல சொல்றேன். போய் பழைய இல்ல போய் இல்ல என் போய் ஹிஸ்டரியில போய் தேடி பாரு. 11 மணிக்கு எக்ஸ்பெரி இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் நல்லா செஞ்சு விட்டு தான் அனுப்புனேன். அதனாலதான் இன்னைக்கு படம். அதனாலதான் இன்னைக்கு 2 எல்லாம் செய்வாங்கண்ணா அந்த ஐடிகள் ரெண்டும் திருப்பி வந்து ஒழுங்கா அண்ணன் மன்னிப்பு ஒண்ணு கேட்டுருங்க. இல்ல. அவன் ஸ்பேஸ்ல போய் மைக்க வாங்கிட்டு கபிலன்னு சொல்லி போறேன். கெட்ட வார்த்தையில சொல்லி தான் திட்டுவானுங்க. ஏன்னா அவ்வளவு அடி வாங்கிருக்கிறானுங்க. விடு ப்ரோ. ப்ரோ இதுக்காகவே இனிமேல் உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. கிடையாது. அஜித் ஃபேனு அந்த பக்கம் ஒரு ஆடியோ எடுத்து போட்டால அந்த நாய் ட்ரிகர் ஆயிடும். சரி ப்ரோ, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா தம்பி வேட்டை விசுவாசம் படத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆடியோ யார் கேட்டாலும் கேளுங்க ப்ரோ. சரியா? அந்த ஆடியோ எல்லாம் வேட்டை விசுவாசம் படம் ரிலீஸ்ல எந்த படம் ஜோசி சொல்லுங்க. வேட்டையா விசுவாசமா? புதுசா ஏதோ ஏங்க மைக் சொல்லுங்க ப்ரோ. புதுசா நான் சொல்றேன்ப்பா, தமிழ்நாட்டுல விசுவாசம் வேர்ல்டு லெவல்ல வேணும்னே உட்காந்து ஃபாலோ சேர்த்துறதுக்காக நமக்கு சண்டை மோட்டிவ் தானா? நான் சொல்றேன் அஜித் ஃபேன் மெட்ராஸ் பையன் கேக்குதா இல்லையா? ஏங்க அவன் சும்மா வேணும்னே ஃபாலோ சேர்த்ததுக்காக வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து இந்த மாதிரி வாய் பண்றான். சித்தார்த் மைக் கொடுக்குறான்னா நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறீங்க. ஏங்க ஒருத்தன அப்புறமா ஆப்போனன்ட் கூட மோதுனுங்க. கிடையாதுங்க மெட்ராஸ் ஃபேன் விஜய் ஃபேனே கிடையாதுங்க. பேரடி அக்கௌண்ட்டுங்க. நான் அதுதான் முன்னாடி அசோக் சாரை நிப்பாட்டி விட்டு நான் சொன்னேன். ஏங்க இப்ப நான் சொன்னது வந்து மேட்ரு இந்த பையனும் கிடையாது. இது அதர் லெசன்ஸ்ல கேக்குறாங்க. உங்க டிஎம் ஒண்ணு பண்ணிருக்கேன் பாருங்க. முக்தாரோட ஒரு வீடியோ ஒண்ணு எப்பா எம்மோ டிஎம்டா சாமி. எது அந்த ஜெட்டியோட நிக்கிறதா? என்ன இத்தனை பேர் டிஎம்? ப்ரோ ஆமா அதேதான் ஐயா. முக்தார் ஜெட்டியோட போட்டுருக்கானே அதுவா? எம்மோ டிஎம் இருங்கப்பா ஒண்ணு பாக்குறேன். ஐயோ எதையோ ஒண்ணு அஜித்னு சொல்லிடணும் சார். எங்கேயோ ஒண்ணு பார்த்ததே இங்க வந்து நான் இவனை நம்புற மாதிரி இல்ல. இவன் முதல்ல குத்திட்டான் நேத்து. ஐயா முதுகுல குத்தலங்க, என்ன பேசுறது தெரியல கூட சொன்னா இல்லையா? லேடி கிட்ட என்ன பேசுறது? என்னைக்குமே ரெட் டிராகன் நாங்க எல்லாருமே கேட்டோம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கேட்டீங்க. அதாங்க சொல்றேன். ஒரு பொண்ணு கிட்ட என்ன பேசுறது? எது இங்க என்ன பேச சொல்லி அனுப்புனாங்க? டிஎம்ல என்ன சொன்னாங்க? அதையாவது படிச்சிருக்கலாம்ல விஜய் மாதிரி. அததாங்க படிச்சிட்டு இருந்தேன். குழுக்க வந்து சபான்னு ஒருத்தர் வந்தா போல. அதாவது இவரு இல்லப்பா நான் போய் பாத்துக்கிறேன்பான்னு வந்தவரு அவர் இவருக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணுகிறாப்ல. அதுதான் சொல்றேன். பேச தெரியல நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல பொண்ணு கிட்ட பேச தெரியல நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே பொண்ணு கிட்ட என்ன பேசுறதுன்னு குறுக்க ஒருத்தர் ஷா வந்தார்ல, நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வின்னர் படத்துல வடிவேல் ரெண்டு பேரும் வந்தார்ல. அவர் என்ன பண்ணாரு? அவரையும் கேளு. என்ன மட்டும் அடிக்கிறீங்க? ஆளை காணுமே அவரு வரட்டும். இவர அவன் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்னன்னா என்னைக்குமே ஒருத்தவங்க மேல பேசுறாங்க, நீ அவங்கள்ட்ட பேச போற அப்படின்னா இந்த விமன் மென் அப்படின்னு இந்த பிரிச்சு பார்க்கறதுலாம் இருக்கக்கூடாது. டீசெண்டா பேச போறோம்னா போய் டீசெண்டா பேசிட்டு வந்துடணும். இந்த மாதிரி கேட்க வேண்டிய கேள்வி டீசெண்டா நாகரிகமா கேட்டு வந்துரு. பொண்ணுன்னா என்ன, பையனா என்ன? நான் பையனா 2 கொம்பு முளைச்சிருக்கேன், இல்ல பொண்ணுன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கேன். எதுக்கு இல்ல இவங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா, அது எங்க பாக்கணுமோ அங்க சாஃப்டா பேசணும். அது விஜய் ஃபேனா இருந்தது. இன்னைக்கு நான் விஜய் ஃபேன் இல்லைன்றது, நாளைக்கு மறுபடியும் விஜய் ஃபேனா இருக்கும்னு என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? இல்ல கபிலன் நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து எப்படி சொல்றது, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே லேடி ஐடிங்கிறோமோ
நீ வந்து நான் என்ன சொல்றேன், நம்ம போறோம் ஒரு ஐடி கிட்ட பாக்குறோம், நம்ம அந்த ஐடி கிட்ட உட்காந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்றத மைண்ட்ல கரெக்டா 2 கேள்வி அழகா கேட்டு நாசுக்கா கேட்டுடணும். அது என்ன பதில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதிலுக்கு கேள்வி கேட்கணும். நம்ம கிட்ட அப்படியே ஹார்ஷா ரொம்ப இது தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னா அதில் உனக்கு தெரியுமா, நான் சொல்ற புரியுது உனக்கு, நான் என்ன டோன் சொல்றேன்னு புரியுதா? தெரியலன்னா இனிமேல மாத்திக்க. சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்குறது அது பண்ணி கொடுக்காது. அது என்னன்னா இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இல்ல பாவம் என்ன இருந்தாலும் விஜய் ஃபேன் ஜென்ஸா இருந்தா நம்ம பேசலாம், லேடிஸா இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படிலாம் கிடையாது. ஒரே கேள்விதான். ஓகே கபிலன் சொல்லுங்க ரஜினி பேர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? முதல்ல இதை நான் கேட்கணும், அங்க எப்படி போயிட்டு இருக்கு சண்டை? போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு போட்டாங்க சார். இது இந்த விஜயை கூப்பிட்டு போயிட்டு இந்த விஜய் துபாய்க்கு கூப்பிட்டு போயிட்டு போற நிப்பாட்ட சொல்லுங்க போங்க. ட்ரம்ப் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற போற நிப்பாட்ட சொல்லுங்க. இல்லங்க, இந்தியா சைட்ல இருந்து ஒரு மிசைல் ஒண்ணு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒண்ணு போகுங்க. இந்தியா சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீருக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து அனுப்புறோம். பேரு வந்து சுறா. என்ன அது நேரா இங்க இருந்து அப்படியே இங்க இருந்து தண்ணி கடல் வழியா போய், ஏன்னா 30% போக்குவரத்து எண்ணெய் கச்சா எண்ணெய் நின்று போச்சுல்ல, அப்படியே தண்ணி கடையில விஜய் நீந்து போய் அங்க போய் இஸ்ரேல் தலைகிட்ட போயிட்டு கிச்சிபிச்சு 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 அப்படியே அங்கேருந்து நீந்து வந்து இந்த பக்கம் வந்து ஈரான் தலைகிட்ட கிச்சிபிச்சு 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 பேசிட்டு சமரசம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் அங்கேருந்து கடல் காந்து தாண்டி போய் அப்படியே சுத்திக்கிட்டு நேரா அமெரிக்காவுக்கு போயிட்டு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல போய் நின்றுட்டு அக்குள்ள போய் உட்காந்து கிச்சு 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 ட்ரம்ப் உடனே பாப்பான், புடிச்சு கிச்சு 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 கிச்சுன்னு வச்சுட்டு அழகா வச்சு பண்ணுவான். நீங்க ஏன் அங்க போறீங்க? ஏங்க வேற லெவல்ல போறீங்க. கச்சத்தீவை மீட்டு கொடுக்க சொல்லுங்க. ஏங்க இருங்க, இப்பதான் அந்த கச்சத்தீவு பக்கத்துலதான் இப்பதான் ஒரு போர்க்கப்பல் அடிச்சு காலி பண்ணாங்க. என்ன சார் கபிலன் சார், அந்த 41 உயிர் ஒரு வீடியோ வந்து பாருங்க சார், அது இருக்கா சார்? அது வேணும் சார். அது மறுபடியும் ட்ரெண்ட் ஆகி எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இறங்கும். அண்ணனை வந்து நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளாக்குன்றேன். பீஸ்ட் ஃபிளைட் அவனை எடுத்துட்டு போ, அங்க போயிட்டு ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். யாரு நீ? என் பேரு தான் பீஸ்ட் மிசைல். நான் பாம்பு போட்டேன்னா நீ தாங்க மாட்டேன், போடுறா பாம்பு அப்படின்பா. என்ன விஜய் 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 ஒரு மிசைலா வச்சு நம்ம இந்தியா வந்து ஒரு பிரம்மாஸ்திரம். என்ன விஜயை விட்டுதான் நம்ம வந்து அடுத்து நியூக்ளியர் அணுகுலக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லணும். என்ன அடுத்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்துல அடுத்தது இல்லைன்னா இல்லைங்க, கிங் ஜாங் இருக்கான் இல்லையா, நேரம் இங்க சவுத் கொரியா போக சொல்லுங்க. நார்த் கொரியா தானே, நார்த் கொரியாவுக்கு போக சொல்லுங்க.